பேரூர் விவசாய சங்க தலைவர் முத்துமீரான். நம்ம பேர் தர்மர் சார், வீசினியாவரம். நான் குறைஞ்ச ஒரு 10 ஏக்கர் சோளம் விவசாயம் பண்ணியிருக்கேன். என் பேர் சங்கர். நான் 30 வருஷம் விவசாயம் பண்றேன். தோட்டத்தில் மக்காச்சோளம் போட்டுருக்கோம்யா. என் பேர் ராமரியா. நான் 55 வருஷம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க பேர் ராசாத்தி. இப்ப 3 வருஷம் விவசாயம் பண்றோம். பேரு முத்துமாரி, ஊர் அரச வெட்டி. சொந்த காடு தான் ஒரு குறுக்கும். மக்காச்சோளத்தை இந்த வருஷம் தான் போட்டிருக்கேன். ஆனா புழுவா இருக்கு. இப்போ முன்னாடி சிறுதானிய நிறைய உற்பத்தியான ஏரியா எங்கள் ஏரியா. இந்த சிறுதானிய உற்பத்தியிலேருந்து சரி மவுசு நல்லா கிடைக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு 6 ஆண்டுக்கு முன்னாடி மக்காச்சோளத்தை விரும்பினோம். அந்த மக்காச்சோளத்தோட கொஞ்சம் ஈல்டு கிடைக்குமே அப்படின்னு விவசாயி எல்லா பேரும் மக்காச்சோளத்துக்கு மாறணும். அதனோட வெளிப்பாடு அந்த அமெரிக்கன் படைப்புழு வந்துருச்சு. இப்ப 3-4 வருஷமா தான் இங்க. ஏன் செலவுகள் கம்மி, வேலை இல்ல, ஆட்கள் கிடைக்கல, களை வெட்டு அதிகமாயிருச்சு. அதனால மக்காச்சோளம் போட்டா ஒரு 4 மாதத்துக்கு நல்லா பாடு விட்டு விட்டோம்னா கடைசி வரைக்கும் பவுண்டில் இருந்தோம். 4-5 வருஷமா போட்டோம். காடுகள்லாம் பூரா பாழா போச்சு. இனி அதை திருத்தணும்னா 2-3 வருஷம் ஆகும். 17 உருக்கம் போட்டிருக்கோம். மக்காச்சோளம் போட்டு பூரா அம்பிட்டு பூரா நஷ்டத்தே பூரா புழு மெஞ்சு மாறா நிக்குது. நாங்க 3 மருந்து அடிச்சோம். ஆளை விட்டு நாங்க செடிக்கு ஆளை விட்டு மருந்து ஊத்தணும். அதுல ஒண்ணும் கட்டுட்டு ஆகல. பூரா பூ விட்டுக்கு அதுல பூரா புழு இந்த வரட்டது புழுவா இருக்கு. அதுல நிக்குது. அதுல அதை நாங்க என்ன ஊத்தி பார்த்து ஒண்ணும் கேட்கல. நேரத்து கூட நாங்க பார்த்துட்டு வந்து நாங்க பேசாம விட்டுட்டாங்க. அந்த வார்த்தை இல்லாட்டி போனா போட்டு. நான் தனியா தான் விவசாயம் பண்றேன். இந்த வட்டம் மருந்து அடிச்சும் மறுபடியும் களை தான் வருது. அந்த படைப்புழுடைய விளக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமெரிக்கன் படைப்புழு உள்ள தாக்கப்படுச்சு. அது மண்ணில் கூட்டுப்புழுவாகவே உள்ள ஒளிஞ்சிருது. அது மண்ணில் வாழுது. அந்த கோடை பருவத்தில் நாங்கள் உழவு 2-3-4 உழவு போட்டு கொடுக்கோம். அந்த விவசாயியில் அந்த கோடை உழவு அவனால் பொருளாக இல்லாதனால அரசிட்ட மானிய விலை உழுது விடுங்க அப்படின்னு போன ஆண்டுக்கு ஒரு 1500 ஹெக்டேர் கொடுத்தாங்க, ஏக்கர் கொடுத்தாங்க. வரக்கூடிய ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கூட கொடுங்க, கொடுத்துட்டு நல்லா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுப்புழுவை அழிச்சு கொடுத்துருங்க. அடியில் கடை ஒரு 4 ரூபாய்க்கு ஏக்கர் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு அடி உரம் ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய் போட்டேன். 2ஆம் மே உரம் ஒரு 1000 ரூபாய் போட்டேன். களை ஏக்கருக்கு 5000 கொடுத்து 2 களை வெட்டினேன். கிட்டத்தட்ட 10 ஏக்கருக்கு ஒரு 2,30,000 சென்று இருக்கு. ஆனா ஒரு வருமானம் கிடையாது. ஏன் செலவு 3 லட்சம் ரூபாய் செலவு வச்சிருக்கேன். 3 லட்சம் செலவு வச்சிருக்கோம். 3 லட்சத்துக்கு கூட வராது எங்களுக்கு. 1 லட்சத்துக்கு வரதானுமா? பருத்தி பழையபடி பருத்தியை திருப்பணும். பருத்தியை போட்டால் 2 களை 3 களை வெட்டுவோம். இந்த முன்றி பொருள் அடி ஆயிரும். உங்களுக்கு பாசிப்பயிர் எடுப்போம், துவரம் பயிர் எடுப்போம், எல்லா கலையும் எடுப்போம். இன்னைக்கு இந்த ஏரியா ஊரா பாசிப்பயிர் பருத்தினா 1 நம்பரா இருக்கும். இப்ப 4 வருஷமா மக்காச்சோளத்தை போட்டு காடு ஊரம் போச்சு. பழைய நிலைமைக்கு அடுத்த வருஷம் மக்காச்சோளம் தொட மாட்டோம். இந்த ஏரியாலாம் ஒரு பருத்தி பயிர் தான். அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதான் இருந்தோம். பருத்தி பயிர் துவரை எல்லாம் போட்டு நல்லா. இன்னைக்கு பயிர் ஒத்த வீட்டுல எதுவுமே கிடையாது. அப்படி விளைஞ்சக்கூடிய காடுக. மக்காச்சோளத்தை போட்டா வேலை இல்லைல்ல, நம்ம ஆட்டுக்கு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு ஆளுக்கு போடுறாங்க. பருத்திக்கு கூலி ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார். பருத்தி தான் குண்டால் 5000 ரூபாய் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூலி 3000 ரூபாய் கொடுத்து குண்டாலுக்கு. அப்ப 2000 மிச்சம் இருக்கு. செலவு கட்டுமா சார்? ஒரு வட்டம் 2 ஏக்கர் போட்டு சார் 20 குண்டா பருத்தி போட்டேன். செலவுக்கு பட்டை ஒரு ஏக்கர் களை பட்டோம் 6000-7000 கேட்குறாங்க. 5 கிலோ எடுத்தோம். மருந்து ஒரு 4 மருந்து அடிக்க வேண்டியிருக்கு. அப்ப வர ஈடு செலவழிச்சதுக்கு வர மாட்டேங்குது. அன்னைக்கு எப்பா அலெக்டிவ் மீட்டிங் போட்டாங்களாப்பா, பூரா போட்டு டிவியை போட்டு அப்படியே கரு தேண்டி காமிக்கிறாப்ல. தோட்டக்காட பேசாத, மானாம்பரி மட்டும் பேசியா நீ? மானாம்பரியில் இது வரைக்கும் 82, 55, 25 வந்திருக்கு, 30 வந்திருக்கு. கம்பெனி மருந்து விளம்பரம் பண்ணணும், இது மக்காச்சோளம் விற்கணும், தெரிஞ்சே பண்ணிட்டு போட்டேன். இப்ப அது போல வரல. இங்க வர சொல்லுங்கப்பா. ஊருக்கு மீட்டிங் போட்டு தொல்ல. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், புழுக்க மருந்து அடிங்க, இது அடிங்க, அதை அடிங்க. எங்களுக்கு தெரியாது. நான் 50 வருஷமா விவசாயம் பண்றேன். அவர்லாம் 60 வருஷமா பண்ணாரு. பழையபடி மக்காச்சோளத்தை போட்டு காடே கெட்டு போச்சு. நீ பழையபடி பருத்திக்கு தான் திரும்ப. மக்காச்சோளத்தை 1 கோடி ரூபா தாலும் கூட போட மாட்டோம். முள்ளுரிங்கு தான் அதிகமா, 6 வருஷத்துக்கு முள்ளுரிங்கு தான் அதிகமா இருக்கு. இந்த முள்ளுரிங்க பயிர் தான் காடு நிறைய இருக்கு. அடுத்து வருமானம் சந்தேகம். ஒரு பக்கமா இருந்து நானும் எங்க வீட்டுக்காரமாலும் இங்கிட்ட 22 நாளா 10 ஏக்கர் முள்ளுரிங்க பிறந்த கையை ஊற முள்ளுதேன் பாருங்க. அப்படியே இதை போட்டு துண்டை வச்சு இப்படி இழுத்து குமிச்சிட்டோம். 10 ஏக்கர் வரக்கூடாது. முள்ளுரிங்கி மருந்துல இருந்து வருதோ மக்காச்சோளத்து வருதோ, நல்லா இருக்க எல்லாம் பூரா போச்சு. மக்காச்சோளம் போட பன்னி தொலை மான் தொலை அதிகம். எத்தனை நாள் காவல் இருக்க முடியும்? பன்னி தொல்லை அதிகம். கவர்மெண்ட் பன்னி முதலீடு திங்குது. அதை எவனும் சொல்ல மாட்டாங்க, பிடிக்காதுங்கிறாங்க. என்ன செய்ய? பிடிச்சா நம்மள உள்ள வெளியிடுறேன். அப்ப அழிவிட்டோம், அப்ப விவசாயம் சாகட்டும். கவர்மெண்ட்ல அறுவடை செய்யணும்யா. ஒரு மயிலோ இப்ப பயிர் போட்டோம்னா மயில் தொல்லை இருக்கு.
மயில் தொல்லை இருக்க முடிக்கத்தை விடுவான். பயிர் பாசி பயிர் போட்டோம்னா பூரா கொத்தும். கொஞ்ச நேரம் வரும் போயிடும். வெண்டை செடியை காட்டுல போட்டிருக்கேன், கொதம்பிடும். அதை ஏறி மானு அப்படியே கத்திரிச்சு தின்ட்டு அப்படியே தின்ட்டு போட்டு போகும். விவசாயம் வந்து பல வழியில இதா இருக்கு. ஆனா இது வந்து வேலை கம்மி. போன வருஷம் வந்து இயற்கை உரம் போட்டேன், சாணி அடிச்சேன். 1 ஏக்கர் ஒரு டிராக்டருக்கு வந்து 1000 ரூபா. இந்த கரையாம்பட்டியில இருந்து 20 டிராக்டர் அடிச்சேன். 2 ஏக்கருக்கு இந்த ரோட்டு மேல ஒரு டிராக்டருக்கு 1000 ரூபா குப்பை, 1000 ரூபா அடிக்கிறவனுக்கு. அது சேர்றதுக்கு 500 ரூபா. அப்ப 20 லோடுக்கு எவ்வளவு ஆச்சு பாருங்க. அந்த அத்தனை போன வருஷம் மக்காச்சோளத்துல அத்தனையும் போட்டு ஏக்கருக்கு 2-3 டிஏபி போட்டு ஈடு பழம் மழை பெஞ்சிச்சு, ஈடு பழம் வருச்சு. இதே இந்த 8-9 ஏக்கர் 185 மூடை வந்துச்சு. இந்த வருஷம் அவ்வளவு அதே உரத்தை செலவழிச்சுட்டு ஈடு வராது. இந்த விட மருந்து அடிக்க மழை இல்லை. பயிர் நல்லா வளர்ந்துச்சு. 50 நாள் ஆவணியில ஃபுல்லா மழை இல்லாதனால அப்படியே பயிர் வளர்ந்தது, அப்படியே உட்காந்துருச்சு. வணக்கம், என் பேர் குருசாமி, மக்கள் அதிகாரம் மாநில துணை செயலாளர். இப்போ மதுரை மாவட்டத்தில் குறிப்பா பேரையூர் தாலுகாவில் மக்காச்சோளம் வந்து அதிகமாக வந்து பயிரிட்டுருக்காங்க. அந்த மக்காச்சோளத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து படைப்புழு என்ற ஒரு புழு பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வந்து விவசாயத்தை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு. கூடவே வந்து ஒரு புதுசா வந்து ஒரு முன்செடி வேற மக்காச்சோளம் மாதிரியே வந்து வளர்ந்து வந்து பாதி வந்து அது களையா முளைச்சு வந்து அவங்களுடைய பயிரை வந்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் வந்து இந்த தடவை வந்து மக்காச்சோளத்தை வந்து அவர்கள் எதிர்பார்த்த ஈடு எடுக்க முடியாது. மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்புல வந்து வேற ஒரு விவசாயி வந்து பாதிப்புல சிக்கிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் இதுல தலையிட்டு அவங்களுடைய நஷ்டீடு வழங்கணும்னு மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேன். குறிப்பா வந்து விவசாயிகளை பாதுகாக்கிற பொறுப்பு சமீப காலங்களாக அரசு அதிகாரிகளுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா நாங்க பார்த்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தனியார் மயம் ஆக்கிரங்க பேர்ல நீங்க விதைகள், பூச்சி மருந்து எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. அவர்கள் வந்து இந்த மக்காச்சோளத்தை போட்டீங்கன்னா அதிக மகசூல் வரும், இன்னும் பருத்தியை போட்டீங்கன்னா அதிக மகசூல் வரும், இன்னும் நெல் நட்டா அதிக மகசூல் வரும்னு வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. விவசாயிகள் அதை நம்பித்தான் போறோம். ஆனா இப்ப வந்து புழு பாய்ச்சிருக்கு. அந்த விவசாயத்துக்கு போய் நாங்க பேட்டி வேணும்னா அங்க இருக்க விவசாயம் சொல்றாங்க, அன்னைக்கு வந்து அதை பூடுன்னா இன்னைக்கு ஒரு பேர் வர மாட்டேங்கிறான். இப்ப நாங்க அவங்க எங்க தேடி போறது? பாருங்க, புழு போல மேயுது. நாங்க எத்தனை மருந்து அடிச்சு பார்த்தோம் வந்து எங்களால வந்து விவசாயத்துக்கு அந்த புழு வந்து கொல்ல முடியல. நீ அந்த மருந்து அடி, அந்த மருந்து எந்த மருந்து அடிச்சாலும் அது கட்டுப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறான். அந்த புழுவை பார்த்தோம்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் பருத்தி செடியில பார்த்திருக்கேன். புல்கோணிய புழுன்னு ஒரு புழு வரும். ஏறக்குறைய அதே அளவுதான் இந்த புழு இருக்கு. அது எதுக்கும் கட்டுப்படாம அன்னைக்கு வந்து பருத்தி செடியை பார்த்து மொத்தமா திண்டுட்டு தான் அது ஓடிச்சு. ஏறக்குறைய இன்னைக்கு நிலைமையை பார்த்தோம்னா இந்த மக்காச்சோளத்தை பார்த்து அழிச்சிட்டு தான் அது ஓயும் போகுது. எனவே வந்து இதுல வந்து நீங்க விவசாயிகளை வந்து நீங்க வந்து மறுபடியும் அந்த மருந்து இந்த மருந்து அடி அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்தாம அந்த விவசாயிக்குடைய உண்மையான விவசாயிகளுடைய பாதிப்புகளை நேரடியா பார்வையிட்டு அவர்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து அவங்க கணக்கு பார்த்தோம்னா குறைஞ்சது 25,000 to 30,000 வரைக்கும் வந்து செலவழிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பம் அதை நம்பித்தான் வாழுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஏக்கருக்கும் குறைஞ்ச வச்சு அவங்களுக்கு ஒரு 20,000 கிடைக்கணும். அப்போ ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் கிடைச்சாதான் வந்து அவங்க அடுத்த விவசாயம் நீடிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்வாங்க, விவசாயத்திலிருந்து போறாங்களா வெளியேறி எங்காவது பேட்டு தேடி ஓடுறது எங்கேயும் போறதுனால இன்னைக்கு வந்து விவசாய நிலங்களா வந்து பிளாட்டா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க போய் பாருங்க, ரோட்டோரம் புறமே வந்து பிளாட்டா மாறுது. ஏன் மாறுது அப்படின்னா விவசாயத்துல எவ்வளவு பேரை கெட்ட கடன் ஜெயிக்க முடியல எங்களால. நான் விவசாயத்தான் பண்ணேன். நான் நெல் நட்டு பார்த்தேன், கரும்பு நட்டு பார்த்தேன், பருத்தி நட்டு பார்த்தேன். எதுவுமே எங்களால் ஜெயிக்க முடியல. ஒரு விவசாயியை நம்பி விவசாயத்தை நம்பி ஒரு வீடு கட்ட முடியல, விவசாயத்தை நம்பி பிள்ளை கட்டி கொடுக்க முடியல, விவசாயத்தை நம்பி ஒரு மருத்துவ செலவு கொடுக்க முடியல. ஏதாவது நோய் வந்துச்சிருக்க நிலத்தை தான் நாங்க வந்து அடமான வைக்க வேண்டியிருக்கு, அல்லது கிட வைக்க வேண்டியிருக்கு. இதுதான் விவசாயத்தினுடைய நிலைமை. விவசாயிகள், இது நாடு விவசாய நாடு. படிச்சுட்டு வேலையெல்லாம் தெரியாதுன்றது எல்லாரும் தெரியுது. நீங்க போய் வெளிநாட்டுல போய் மூலதனத்தை வாங்கி வந்து இங்க போட்டோம்னா வேலையை கொடுத்து நல்லா படிச்ச இளைஞருக்கு வேலை கொடுத்த முடியும்னு நினைக்கிறேன். விவசாயத்தை நீ பாதுகாக்கணும். எத்தனை நீ வெளிநாட்டு கம்பெனி கொண்டு வந்தா உங்களால வந்து வேலை கொடுக்க முடியாது. நீ 10,000 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா 1,00,000 பேர் வேலையை வந்து அதை காலி பண்ணும். எனவே விவசாயத்தை பாதுகாக்கிறது எனக்கு கொடுக்க ஒரே வேலை. இந்த நாட்டுல விவசாயிகள், இந்த நாட்டுக்கு எல்லாம் படிச்ச இளைஞருக்கு வேலை கொடுக்கணும். முதல் விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுக்கணும், சிறுநிலையில வளர்க்கணும்.
அதை விட்டுட்டு நீங்க வந்து வேற ஒரு ஏற்றுமதி விவசாயமோ ஏற்றுமதிக்கான தொழில பண்ணீங்கன்னா இதே நிலைதான் வரும். இப்போ இந்த மக்காச்சோளம் வந்து நெல் நட்டோம், சிறுதானியம் நட்டுக்கிட்டோம், கேப்பா, கம்பு, சோளம் நட்டோம். அது வந்து மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில வந்து ஒரு பயன்பாடு இருந்துச்சு, ஒரு சந்தை உண்மையான சந்தையா இருந்துச்சு. இன்னைக்கு மக்காச்சோளம் போட்டு வச்சுட்டு போற ஏற்றுமதி எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். வெள்ளி சீரையை போட்டு வெளிநாட்டு எதிர்பார்க்கிறோம், சோழ செஞ்சு எதிர்பார்த்து எங்கேயாவது ஏற்றுமதி கிடைக்குமான்னு பார்க்கிறோம். இப்ப அப்படித்தான் வந்து இப்ப மக்காச்சோளத்தை வந்து நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இறக்குமதி கேட்ட அந்த புழு அமெரிக்கன் புழுங்கிறாங்க. அப்போ புழு நோய் கூட வந்து வெளிநாட்டு அமெரிக்க அவங்க வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கனால, வெளிநாட்டு சந்தையை நம்பி இருக்கனால நோயும் இப்ப வெளிநாட்டு நோய் தான் கொஞ்சம் பரவுது. எனவே பேரூர் தாலுகா விவசாயிகளை நாம் பாதுகாக்கணும். பேரூர் தாலுகா மட்டுமல்ல, இப்ப திருமங்கலம் தாலுகாவே அதே பிரச்சனை தான். ஏற்கனவே வந்து அந்த புழு வந்து தாக்க வந்து இங்க திருமணம் தாலுகாவில் குறிப்பா வந்து திருமணத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் இதே பாதிப்பு தான் இருக்கு. அவங்க வந்து மக்காச்சோளம் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து சிறுதானியம் போட்டுக்கிற பகுதி, பருத்தி போட்டுக்கிறவங்கலாம் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து எதை 10 ரூபா கிடைக்கும் நம்பிக்கையில வந்து மக்காச்சோளத்தை வந்து இப்ப மக்காச்சோளமும் கைவிட்டுருச்சு. எனவே உடனடியாக அரசு தலையிட்டு விவசாயிகளுக்கு உரிய நஷ்டீடு குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 50,000 ரேட்டு வந்து அவங்களுக்கு நஷ்டீடு வழங்கி விவசாயத்தை பாதுகாக்கணும் என்று மக்களுடைய சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த மக்களுடைய கலந்து மக்களிடம் தொடர்ந்து போராட்டத்தில் அடுத்த கட்டமான போராட்டத்தில் வைக்கும் மக்கள் நகர்வார்கள். அதுக்கு மக்களிடம் என்றும் துணை நிற்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.